ஹாய் எவ்ரிவான். இலங்கையை உலுக்கிய மிகப்பெரிய சோக சம்பவமாக மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே மதர்சா மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் கவிழ்ந்து உயிரிழந்த சோகங்களும் காணாமல் சென்ற சோகங்களும் பதிவாகியுள்ளது. காணாமல் சென்றிருந்த 8 பேரில் இதுவரைக்கும் 7 பேரின் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் மதர்சா நிர்வாகமா? பாதுகாப்பின்றி மதர்சா நிர்வாகம் இவ்வாறு மாணவர்களை உளவு இயந்திரத்திலே அனுப்பினார்களா? மதர்சாவில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி மதர்சாவிலே மாணவர்களை வைத்திருக்காமல் வெள்ளப்பெருக்கிலே மாணவர்களை பாதுகாப்பின்றி மதர்சா நிர்வாகம் அனுப்பியதா? பெற்றோருக்கு இது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டதா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மதர்சா மாணவர்கள் உளவு இயந்திரம் கவிழ்ந்ததன் ஊடாக காணாமல் சென்ற சம்பவம் இலங்கை பூராகவும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. நிந்தவூர் அரபு கல்லூரியில் கல்வி கற்கும் மதர்சா மாணவர்கள் விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் தமது வீடுகளுக்கு திரும்பிய நிலையிலே இந்த உளவு இயந்திரம் வெள்ளத்திலே கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருந்தது. இதனூடாக குறிப்பிட்ட மாணவர்கள் உட்பட 13 பேர் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருந்தனர். அவர்களில் அதே தினத்தில் 5 உயிருடன் மீட்கப்பட்டிருந்தனர். என்றாலும் 8 பேர் காணாமல் சென்ற நிலையில் இதுவரைக்கும் 7 பேர் ஜனாசாக்களாக மீட்கப்பட்டுள்ளனர். 5 மதர்சா மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் ஓட்டுநரும் இன்னொரு நபரும் என 7 பேர் ஜனாசாவாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இன்னும் தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் இன்று காலை 5 மணியிலிருந்து தேடுதல் வேட்டை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. என்றாலும் இது கிழக்கிழங்கை கடந்து இலங்கை பூராகவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 12 தொடக்கம் 16 வயதுகளையுடைய சிறுவர்கள் 5 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அதே போன்று இலங்கை பூராகவும் இந்த வெள்ள அனர்த்தங்கள் மண் சரிவுகள் காரணமாக 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த மதர்சா மாணவர்களின் உயிரிழப்பு தொடர்பான பல எதிர்மறை கருத்துக்களும் கூறப்படுகின்றது. இந்த உயிரிழப்புகளுக்கு மதர்சா நிர்வாகமே காரணம் என பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். என்றாலும் மதர்சா நிர்வாகம் இது தொடர்பான விளக்கம் ஒன்றையும் வழங்கியுள்ளது. மதர்சாவில் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட சில அசௌகரியமான பிரச்சனைகள் காரணமாகவே மதர்சா நிர்வாகம் கலந்துரையாடி விடுமுறையை வழங்கியதாக கூறியிருந்தனர். அதில் மிக முக்கியமாக பெற்றோருக்கு வாட்ஸ்அப் குழுமங்கள் ஊடாக அறிவித்ததுடன் அநேகமான பெற்றோர்களுக்கு தனியாகவும் தொலைபேசி ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மதர்சாவில் மேல் மாடியின் கூரை பாதிப்படைந்த நிலையில் மதர்சாவிற்குள் மழைநீர் வந்ததன் காரணத்தினாலும் அதே போன்று மதர்சாவின் மலசல கூடங்கள் நீர் நிறைந்து பாதிப்படைந்த நிலையிலும் மதர்சாவிலே நீரிலே வழிக்கு விழுந்து ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால் தொடர்ச்சியாக மதர்சாவை இந்த வெள்ளப்பெருக்கு காலங்களிலே நடாத்த முடியாத காரணத்தினால் விடுமுறை வழங்குவதாக நிர்வாகம் தீர்மானித்திருந்தது. வீடுகளுக்கே மாணவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாட்டையும் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் 32 மாணவர்கள் இவ்வாறு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அதில் 11 மாணவர்கள் சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள். இவர்கள் நிந்தவூர் மதர்சாவில் இருந்து காரைதீவு வரைக்கும் பஸ்ஸிலே அழைத்து வரப்பட்டுள்ளனர். காரைதீவிலிருந்து சம்மாந்துறைக்கு செல்வதற்காக நீர்ப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பஸ்ஸிலே செல்ல முடியாது என ராணுவமும் கூறியிருந்த நிலையிலே அதற்காக உளவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி பலரும் பயணித்த நிலையிலே இந்த மதர்சா மாணவர்களும் ஒரு உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட்டு 11 மதர்சா மாணவர்கள் இந்த நீரை கடந்து செல்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளனர். அதே போன்று வெள்ளம் ஏற்பட்டு அடுத்த கரையிலே பெற்றோரும் காத்திருந்துள்ளனர். உளவு இயந்திரத்திலே மதர்சா மாணவர்களும் ஓட்டுநரும் உதவியாளர் ஒருவரும் சென்றுள்ளார்கள். இவ்வாறான நிலையிலே உளவு இயந்திரம் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனூடாக அனைவரும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒரு மாணவன் மாத்திரம் நீந்தி வந்ததன் ஊடாக அவரை காப்பாற்றியிருந்தனர். அதே போன்று 4 மாணவர்கள் மின்கம்பத்தை பிடித்திருந்ததன் ஊடாக அவர்களும் மீட்கப்பட்டிருந்தனர். ஏனையவர்களை இவ்வாறு அடித்து செல்லப்பட்ட நிலையில் காணாமல் சென்றிருந்தார்கள். அவர்களில் 7 பேரே தற்பொழுது ஜனாசாவாக மீட்கப்பட்டுள்ளது. மதர்சா நிர்வாகமும் நடந்த விடயங்களை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெளிவுபடுத்தியுள்ளது. என்றாலும் மேலதிக விசாரணைகள் நடாத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். என்றாலும் இறுதியாக
இந்த சோகமான சம்பவமாக கல்வி கற்க சென்ற மாணவர்களின் உயிரிழப்பு இன்று 7 பேர் எம்மை விட்டு பிரிந்த சோகமான சம்பவமே பதிவாகியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.